நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பதவிக்காக கொலை பண்ணவே துணிஞ்சிருக்க? நீயும் இந்த ஊர்ல பிறந்தவ தானே? தாயா புள்ளையா பழகினவங்களையே உன் சுயநலத்துக்காக கொலை பண்ண பாத்திருக்கியேமா? என்ன ஜென்மம் நீ? உள்ளூர்காரி ஆயிட்ட, சொந்தமா வேற போயிட்டியேன்னு உனக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு கேவலமான பிறவியா இருப்பேன்னு தெரியல எனக்கு. உனக்கு ஓட்டு போட்டு உன் பாவத்துல நாங்களும் பங்கேத்துக்கணுமா? நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் உனக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். என்னம்மா இது? உங்களெல்லாம் இந்த ஊர்ல பிறந்தவங்கன்னு சொல்ல அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. ஓட்டு வேணும்னா பிரச்சாரம் பண்ணுங்க, வீடு வீடா போய் ஓட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு ஊரே குடிக்கிற நல்ல தண்ணில இப்படியா பண்ணுவீங்க? நல்ல வேலை அவங்க கேனை மாத்திட்டாங்க, இல்லைன்னா உன் ஆளுங்க விஷத்தை கலந்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம்மா, இதெல்லாம் நல்லா இல்லம்மா. அம்மா இப்ப என்னம்மா பண்றது? அந்த மாயா, சீனு, தனம், கதிரு எல்லாருமா சேர்ந்து பண்ண காரியத்தினால நம்மூர் ஆளுங்களே நமக்கு எதிரி ஆயிட்டாங்க. இனி அவங்க கிட்ட பேசி எல்லாம் புரிய வைக்க முடியாதுமா. அண்ணே, இனிமே நேரடியெல்லாம் போய் ஓட்டு கேட்டு ஜெயிக்க முடியாதுண்ணே. ஆனா எப்படியாவது நான் ஜெயிச்சே ஆகணும். அது எப்படிமா முடியும்? அதுக்கான வழியே தான் அந்த ரகுராமும் அவன் குடும்பமும் அடைச்சிட்டாங்களே. அண்ணே, வழி இருக்குண்ணே. எப்படியும் ஒவ்வொரு தெருவிலையும் அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பெரிய கை இருக்கும். எல்லா ஊர்லயும் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் போய் புடி. அவங்க எல்லாரையும் நம்மளோட ரெசார்ட்டுக்கு கொண்டு வந்துரு. எல்லாருக்கும் தண்ணி பாத்தி பிரியாணி எல்லாம் போட்டு அவங்கள குஷி ஆக்கி செலவுக்கு காசும் கொடுத்து நமக்காக அவங்கள ஓட்டு போட வைக்கணும்னு. அவங்க மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களையும் ஓட்டு போட வைக்கணும். இவங்கெல்லாம் அவங்க தெருவுக்காரங்கள நமக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு வேலை செய்ய சொல்லணும்னு. நமக்கான பிரச்சாரத்தை அவங்கள வச்சுதானே செய்யணும். சூப்பர்மா, சூப்பர். குடிக்கு மயங்காத ஆளுங்களே இல்ல. அதுவும் பிரியாணி போட்டு கையில காசும் கொடுத்தா நாம சொல்றத தட்டாம செய்வாங்க. மல்லிகைப்பூவையும் தாண்டி ஏதோ ஒரு வாசனை வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. டேய் திருட்டு பையலே, நீ வேற ஏதோ ஒரு வேலையை பண்ணிருக்க. என்னன்னு காட்டுறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்றேன். சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல இல்ல இல்ல, கையில என்ன இருக்குன்னு காட்டு. ஒண்ணும் இல்ல, காட்டுறா. ஏய் சீனு, அது காட்டு. ஏய் சீனு, என்னடா இது? அதுவா, அந்த கடையில பூ வாங்கினா அல்வா ஃப்ரீயா. ஹேய், யாருக்கு அதுல பூ சுத்துற? பூ வாங்கினா அல்வா ஃப்ரீன்னு எனக்கே அல்வா கொடுக்கறியா நீ? நமது அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டதே. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னு உன் வாய் தான் சொல்லுது, உன் முகம் அப்படி சொல்லலையே. என் முகமே அப்படிதான். என் புருஷனுக்கு கோவத்தை பாரு. ஓ, உனக்கு என்ன புருஷன்லாம் ஞாபகம் இருக்கா? ஏய், எலெக்ஷன் முடியற வரைக்கும் தானடா. சரி சரி, உட்காரு, வா போலாம். நான் 2 பிரியாணி பார்சல்ங்க. இல்லங்க, இன்னைக்கு பிரியாணி போடல. போடலையா? மாஸ்டர் ஊருக்கு போயிருக்காரு. ஏன்னா அவர் இன்னைக்கு வரல. என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டுட்டா. இன்னைக்கு எப்படியாவது பிரியாணி வாங்கிடணும். அண்ணா, 2 பிரியாணி பார்சல். பிரியாணி இல்லப்பா, பரோட்டா, முட்டை தோசை, கல் தோசை எல்லாம் இருக்கு. இங்கேயும் இல்லையா? ஏண்ணா பிரியாணி இல்லை? மாஸ்டர் வரலப்பா, அதான் பிரியாணி போடல. என்னண்ணா, எந்த கடையில் கேட்டாலும் மாஸ்டர் வரல மாஸ்டர் வரலங்கிறாங்க.
தம்பி புரோட்டா போட சொல்லவா? இல்லை வேணாம். சார் என்னடா அது, தானா ரொம்ப நாள் கழிச்சு ஆசைப்பட்டு பிரியாணி கேட்டிருக்கா, அதான் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி சொதப்புதே. அண்ணே இன்னைக்கு ஒரு நாள் ஆள் அனுப்பி வைங்கண்ணே. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது தம்பி. அப்புறம் நாங்க கடையை பூட்டிட்டு போறதா? இந்த ஆள் இங்கே என்ன பண்ணுறான்? இங்க பாருங்க தம்பி, ரகுராம் ஐயாவோட சம்சாரம் தானே உங்க அத்தை. நீங்க இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ண தெரியாது. கேட்டா பண்றது தப்புன்னு கூட சொல்லுவீங்க. ஆமாங்க, நேர்மையாக ஜெயிக்கிறது தானே இருக்கும். அவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. காசு கொடுத்து ஏதாவது கேவலமான காரியத்தை பண்ணி அவங்க ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஏம்பா தோசை போடுப்பா. ஊரில் கிணறு விஷயத்திலேயே புவனா அவளோட கீழ்த்தனமான புத்தியை காட்டிட்டா. இப்போ என்னடானா அடுத்தது இப்படி ஒரு கேவலமான காரியத்தில் இறங்கிட்டா. இந்த விஷயத்தை உடனே மாயாசீனிகிட்ட சொல்லி நாமளும் அடுத்து என்ன பண்ணணும்னு பேசி ஆகணும். மாயா, கதிர் இங்க தானே வர சொன்னா? ஆமா, ஆனா கதிர் வீட்டுக்கு போய் தனாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா. இப்ப வந்துருவான். நாம வீட்டுக்கு கூட போக முடியல. இப்ப என்ன பண்றது? வெயிட் பண்ற நேரத்துக்கு இந்த அல்வாவை சாப்பிடலாமா? வேணடா, அது அங்கேயே இருக்கட்டும். ஏய், தலையில இருக்கிற பூ எதுக்கு எடுக்கிற? மாமா கதிர் எல்லாம் வராங்க. என் தலையில எப்படி ஃப்ரெஷ்ஷா பூ இருக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஆசையா பொண்டாட்டிக்கு புருஷன் பூ வாங்கி கொடுத்துருக்கான்னு பாப்பாங்க. போடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்போ இந்த அல்வா வரவங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துடலாம். எப்படி எப்படி எப்படி? பூ வச்சிருந்தா தப்பா நினைப்பாங்களா? அல்வா கொடுத்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்க தான். அதனாலதான் ரெண்டையும் பைக்குள்ளேயே வெயின்னு சொல்றேன். கதிர் எதுக்கு நம்மள வர சொன்னான்னு தெரியலையே. வந்தா தெரிஞ்சிட போகுது, வெயிட் பண்ணுவோம். என்ன சொல்ற கதிர்? எனக்கு ஒன்னும் புரியல. அத நான் சொல்றேன் மாயா. ரொம்ப ஆசையா இருக்குன்னு கதிரை பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி நான் அனுப்புனேன். ஆனா ஒரு கடையில கூட பிரியாணி இல்ல. என்னது, ஒரு கடையில கூட பிரியாணி இல்லையா? அது மட்டும் இல்ல சித்தப்பா, கடையில பிரியாணி மாஸ்டர் கூட இல்லையா. என்னமா சொல்ற? ஒரு கடையில பசுபதி நின்று பேசிட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தா பசுபதி அந்த கடை ஓனர்கிட்ட இன்னைக்கான வருமானம் 10,000னா 25,000 ரூபாய் கொடுத்து அந்த பிரியாணி மாஸ்டர் கூட்டிட்டு போயிட்டான்.